மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் கிரக நிலைகளை பொறுத்து, சனி பகவான் குரு பகவானின் நிலையை பொறுத்து, ராகு கேது பகவான்களின் மாற்றத்தை வைத்து ராசியின் அமைப்பை தீர்மானித்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும், உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தீருமா அப்படின்றத பற்றியும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மிக பெரும் அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். யாருக்காகவோ தன்னுடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்ளாத அழுத்தமான கொள்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். இந்த 2025 முடிவதற்குள்ளார இன்னையில இருந்தே உங்களுக்கு சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு வலுவாக இருப்பதால் பல சவால்களை வெற்றி பெற போறீங்க. பண பற்றாக்குறை நிச்சயம் நீங்க போகின்றது என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துமே இல்லை. குடும்பத்தாரை கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுக்க போறீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அவ்வப்போது பனிப்போர் வந்தாலும் ஒற்றுமைக்கு பெருசா பாதிப்பே இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை உயர் கல்விக்காக அயல்நாடு அனுப்பி வைக்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. மகனுக்கு பல இடங்களில் வரன் பார்த்து அழுத்து போனவர்களுக்கெல்லாம் இந்த 2025 முடிவதற்குள்ளார பல நல்ல பலன்கள், பல நல்ல சுபகாரியங்கள் நடக்க போகின்றது. உங்களுடைய தகுதிக்கோ அந்தஸ்துக்கோ தகுந்தார் போல நல்ல சம்பந்தம் நிச்சயம் அமைந்துவிடும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இல்லாட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி நினைக்க தோன்றக்கூடிய காலகட்டமும் வரப்போகின்றது, வரும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பக்க பலமாக இந்த 2025 முழுவதும் இருப்பதால் வீண் குழப்பம், பதட்டம், காரிய தடைகள் எல்லாம் நீங்க போகின்றது. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகப் போகின்றது. தாய் தந்தையருக்கு மருத்துவ செலவுகள் சில வந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி அடுத்தடுத்து செலவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வாய்ப்புகள் நிச்சயம் கிடைத்துவிடும். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனையும் போராடி தீர்க்கக்கூடியவர்களாக நிச்சயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாறிடுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார என்னதான் அவ்வப்போது சச்சரவுகள், சந்தேகங்கள், சண்டைகள் அப்படின்ட்டு வந்தாலோ அதையெல்லாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பெருசாக பாதிக்காதுன்னே சொல்ல வேண்டும். யாரையும் யார் இடத்துலையும் பரிந்துரையை மட்டும் செஞ்சிடாதீங்க. தங்க நகைகளை இரவல் கொடுத்துடாதீங்க. இரவல் வாங்கவும் செய்யாதீங்க. உங்களுடைய பெயரை சிலர் தவறாக பயன்படுத்தவோ அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மிக சிறப்பான பலன்களை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பதிலையும் மாற்று கருத்துமே இல்லை. வெளி வட்டாரத்தில் புகழ், கௌரவம் உயரப்போகின்றது. உறவினர்கள், நண்பர்களின் கல்யாண கிரக பிரவேச வைபவங்களை முன்னின்று நடத்த போறீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு வரப்போகின்றது. வியாபாரத்தில் சில புதிய அனுபவங்கள் கிடைக்க போகின்றது. கடையை வேறு இடத்திற்கு மாற்ற போறீங்க. தேங்கி கிடந்த சரக்குகளை விற்று லாபத்தை பார்ப்பீங்க. புது வாடிக்கையாளர்களும் இந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஆவாங்க. குறிப்பாக ஆவணி, புரட்டாசி மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாக்கிட்டோம். வேலையாட்கள் உங்களை புரிந்து கொண்டு நடக்க போகிறாங்க. ஹார்ட்வேர், எலக்ட்ரிக்கல்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த வகையில் இந்த பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டீங்கன்னா லாபம் பெரும் அளவில் இருக்க போகின்றது. உத்தியோகத்தில் வேலை சுமை சற்று அதிகமாகும். மேல் அதிகாரி உங்களை தவறாக புரிந்து கொள்ளவோ அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க.
முக்கிய ஆவணங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக நிறுத்தி நிதானித்து எதையும் செய்வது நல்லதாகவே இருக்கும். இந்த 2025 முடிவதற்குள்ளார வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிடும். புரட்டாசி மற்றும் ஐப்பசி மாதங்களில் பதவி உயர்வை நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பழைய சம்பள பாக்கியம் கைக்கு வந்துடும். புது வேலை வாய்ப்புகள் பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்தும் வாய்ப்புகள் உங்களை வந்தடைய போகின்றது என்றே சொல்ல வேண்டும். உடல் பருமனாகி விடுமே அப்படின்ட்டு நினைத்து சாப்பிடவும் தவறுவீங்க. கன்னி பெண்களாக இருந்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு வந்து நீங்கும். அலைப்பாய்ந்த உங்களுடைய மனசு நிம்மதி அடைய போகின்றது. விடுபட்ட கல்வியை தொடர போறீங்க. கல்யாணம் சிறப்பாக நடந்து முடியும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் யாருடைய உதவியும் இல்லாமல் சுயமாக முன்னேற போறீங்க. எதை செய்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 முடிவதற்குள்ளார மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் அனைவருமே பல நல்ல பலன்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த காலகட்டத்தில் பெற போகிறீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருபுவனத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்று வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகைகளையும் நன்மை உண்டாகும். எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும். சுப செலவுகளாக நடக்குமே தவிர விரய செலவுகள் இருக்காது அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். தொலைநோக்கு சிந்தனையோட எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் 4வது வீட்டிலும் ராகு கேது பகவான் 6வது இடத்துலையும் சுக்கிர பகவான் புதன் பகவானும் வலுவாக இந்த காலகட்டத்தில் இருப்பதால் முடங்கி கிடந்த பல வேலைகளையும் முடித்து காட்டி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. எவ்வளவோ கடினமாக உழைத்தோம், எதுவும் ஒட்டலையே, அப்படி என்னடா உழைச்சிட்டோம், கடினமாக உழைச்சிருக்கோம், ஆனால் என்ன உழைத்தோம்னே தெரியாத அளவுக்கு இருக்கே கையில் பணம் இல்லாமல் அப்படின்ட்டு வருந்தின காலமெல்லாம் மறைய போகின்றது. எதிலும் ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கக்கூடிய திறமை இருந்தும் முன்னுக்கு வர முடியலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய ஆண்டாக இந்த காலகட்டம் அமைய போகின்றது. உங்களுடைய பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பல வகைகளிலையும் லாபத்தை கொடுக்க போகின்றார். கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் தீரப்போகின்றது என்பதிலையும் எந்தவிதமான மாற்று கருத்துமே இல்லை. மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவான முடிவுகளை தெளிவான நேரத்தில் எடுக்க போகிறீங்க. வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேர்ந்துட்டா என்னையா பிரச்சனை? அப்படி ஒரு அற்புத காலகட்டம் தான் இது. கொடுத்திருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரப்போகின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படின்றதையும் உணரப் போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உங்களை தேடி வரும். குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேச நேரத்தையும் ஒதுக்குவீங்க. என்னதான் கணவன் மனைவிக்குள்ளார அவ்வப்போது மனக்கசப்புகள் இருந்தாலும் அது எல்லாம் நீங்கி நிச்சயம் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கிய மகரம் ராசியில் பிறந்தவங்களுக்கு அதற்கு உண்டான நல்ல செய்தியும் உங்களை வந்து சேரப்போகின்றது. உங்களை வாட்டி வதைத்த நோய்களெல்லாம் தீரப்போகின்றது. பிள்ளைகளுடைய அடி மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் கேட்டறிந்து அதை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல பெற்றோராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய மகளின் திருமணம் ஏதோ ஒரு வகையில் மகனின் திருமணம் ஏதோ ஒரு வகையில் தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த 2025 வைகாசி ஆவணி மாதங்களில் நல்ல வரன்கள் அமைந்து உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறப்போகின்றது என்பதிலையும் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. குரு பகவானால் உங்களுடைய முயற்சிகளில் சில முட்டுக்கட்டைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். இருந்தாலும் விடாமல் உழைத்து வெற்றியை பெறுவீங்க. நெஞ்சு வலி, கால்,
மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் வந்து தான் போகும், பிரச்சனையை கொடுக்கும். பெருசாக பாதிப்புகள் இருக்காது. கொஞ்சம் உடல் மன தைரியத்தோடு அனைத்தையும் எதிர்கொள்ள பாருங்க. உங்களின் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. அந்த கோபத்தை அதிகப்படுத்தும் வகையில் சிலர் நடந்து கொள்வாங்க. சகோதரர் வகையில் மனக்கசப்புகள் வந்து போகலாம். ஆவணி மாதத்தில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. ஆடி மாதத்தில் தந்தையோட வீண் வாக்குவாதங்கள் வரலாம், பார்த்து இருந்துக்கோங்க. அரசுடன் மோதல் உங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கும். புரட்டாசி மாதத்தில் எதிர்பாராத பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து திக்கு முக்காட போகிறீங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை வாங்க போகிறீங்க. உங்களின் உதவியால் வளர்ச்சி அடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவ போகிறாங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகின்றது. நீங்கள் ஒரு வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வைகாசி மற்றும் ஆவணி மாதங்களில் புதிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திக்கு முக்காட வைப்பீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்கள் கூட வந்து சேருவாங்க. வேலையாட்களும் உறுதுணையாக இருக்க போகிறாங்க. ஐப்பசி மாதத்தில் வராது அப்படின்ட்டு இருந்த பாக்கி தொகையெல்லாம் வந்து சேரப்போகின்றது. பங்குதாரர்களின் தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சிட்டோம். போர்டிங், லாட்ஜிங், ஹோட்டல்கள், வாகன உதிரி பாகங்கள், விவசாயம், ஏற்றுமதி இறக்குமதி இந்த பக்கத்தில், அதாவது இந்த வகையில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மிக பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க என்பதிலையும் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்களாக நீங்கள் மாற போகிறீங்க. தடைப்பட்ட பதவி உயர்வு எல்லாம் ஆனி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும். உங்களில் சிலர் வேலையை உதறி தள்ளிவிட்டு சொந்த தொழில் தொடங்க போகிறீங்க. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படக்கூடிய நிலைக்கும் உயர்ந்திடுவீங்க. உங்களுடைய படைப்புகள் பலராலையும் பாராட்டி பேசப்படும். நல்ல நிறுவனத்தில் வேலை, கண்ணுக்கு அழகான கணவர் மனைவி அப்படின்னு மிக சிறப்பான காலகட்டமாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட 2025 முடிவதற்குள்ளார பல நல்ல பலன்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய ராசியாக இருப்பது உங்களுடைய மகரம் ராசி தான். சனி பகவானின் சஞ்சார நிலை காரணமாக பெரிய அளவுக்கு உயரப் போகிறீங்க. குரு பகவானின் சஞ்சாரமும் ராகு கேது பகவான்களின் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் திருப்பு முனையாக இருக்க போகின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் தன்மானத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் தான் செல்லக்கூடிய பாதை சரியென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு செல்லும் வழியெல்லாம் மிக பெரும் வெற்றி கிடைக்கப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் உங்களை அடுத்த 10 தலைமுறைக்கு முன்னேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போகின்றது. பணம் உங்களுக்கு போதும் என்ற அளவுக்கு இருக்க போகின்றது. யாரும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. எதிரிகளின் பிரச்சனைகள் எல்லாம் ஒழிய போகின்றது. யாரையும் உங்களால் எதிர்க்க முடியும், யாரையும் உங்களால் சமாளிக்க முடியும், எதையும் உங்களால் வாங்க முடியும் அப்படின்ற அற்புத நிலையும் உங்களுக்கு உருவாகப் போகின்றது அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். இந்த காலகட்டத்தில் இந்த 2025 முடிவதற்குள்ளார விருதாசலம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முஷ்ணம் எனும் ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பூவராகவ பெருமாளை சென்று தரிசித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு எல்லாம் ஏற்றம்தான், அனைத்திலும் முன்னேற்றம்தான் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது, கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாக துல்லியமாக தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் என்றே சொல்ல வேண்டும்.